கூட சொல்றேன், அவர் வெறும் டெஸ்ட் பண்ணதுக்கு தான் வந்துக்கிறார் கட்சியில. இதுல தோத்துட்டானா விஜய் கரியரே காலி. ட்ரம்ப் வந்து அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார். இத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன ட்ரம்ப், அப்ப இத்தனை நாட்டில் வந்து இவ்வளவு வன்முறை நடக்கும்போது ஏன் அந்த இடத்துல வார் தொடுக்கல? ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து ஏன்னா சர்வாதிகாரத்தில் இருக்கணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதே வந்து வார் நடக்க போகுதுன்னு நீ வந்து சொல்லிட்டல்ல, அப்போ வந்து அமெரிக்கன்ஸ் இஸ்ரேல் மக்களை மட்டும் நீ வந்து உன் நாட்டுக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டியே, அப்போ ஒரு போர் நடத்துறதுக்கு முன்னாடி நீ உன் நாட்டு மற்ற நாடு, உதாரணத்துக்கு இந்தியாவிலே வந்து பார்க்கணும், இந்திய வம்சாவளிகள் சேர்ந்தவங்கலாம் வந்து 90 லட்சம் பேர் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறாங்களே, அப்போ அவங்களுடைய பாதுகாப்பை ஏன் யோசிக்கல? இது வந்து முழுக்க முழுக்க கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட வாராது இல்ல, கிடையாது. எதனால? அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்துன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும் போதே வந்து தாக்குதல் நடத்துறது நியாயமா? அதுவும் புனித ரம்ஜான் மாதத்துல. இன்னைக்கு ஒரு நாட்டில் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதனால அந்த பொண்ணுக்காக நீங்க போராடுறீங்களே. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்றீங்கல்ல, அப்ப ஏன் இந்த தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்டை கவர்மெண்ட்டை நீங்க டிஸ்மிஸ் பண்ணல? எனக்கு பதில் சொல்லுங்க. மோடி அவர்களே இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மோடி வந்து இந்நேரம் வந்து கண்டனங்கள் இல்லைங்க, அனுதாபங்களே தெரிவிச்சிருக்கணும். நான் மதிக்கக்கூடிய என்னுடைய தலைவன், ஒரு மோடியின் படை வீரனா நான் வந்து ஒவ்வொரு பதிவு விடுறவன். எனக்கு அதில் வந்து நான் வந்து குடிமகனா அந்த இடத்துல நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். மோடி அவர்கள் இது வரைக்கும் வந்து வருத்தமே தெரிவிக்கல. எப்படி மேடம் கமெண்ட்ல போய் வந்து விஜயுடைய மனைவியை விமர்சனம் பண்ணலாம்? அது யார் விமர்சனம் பண்றது? நீ வேற நீ யாரா சொல்றதுக்கு? அவனுக்கு தான் அந்த வலி தெரியும், அந்த பெண்ணுக்கு தெரியும் வலி. அவன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த பெண் 4 வருஷமாக தான் அது வலி அதுக்கு தெரியும். ஏன்னா அக்கா தங்கச்சி போன்றதால அந்த வலி எனக்கு தெரியும். ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கால போனாலும் ஒரு தொகுதியும் வெற்றி அடையாது, இதுவும் வந்து நிஜம். யாருக்கு போட்டின்னு பார்க்க போனா திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி. நேரடியாகவே சொல்றேன், கூட சொல்றேன், அவர் வெறும் டெஸ்ட் பண்ணதுக்கு தான் வந்துக்கிறார் கட்சியில. இதுல தோத்துட்டானா விஜய் கரியரே காலி. சீமான் பின்னாடி போனால் பைத்தியக்காரங்க தான் ஆவாங்க. சீமான் நல்லா செல்வ செழிப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவரை கூட நம்பி போகிற இந்த 234 வேட்பாளர்களும் நீங்கள் வேணா பாருங்க, நாளைக்கு கடங்கால ஆகி ரோடுக்கு தான் வந்து நிற்பாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், பாஜகவை சார்ந்த முகமது அத்தாவுல்லா நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சென்னையில ரொம்ப மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, படித்த மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அந்த நாட்டு மக்களே ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் சென்னையில் திமுக கூட்டணி கட்சியினர் வந்து இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறாங்க, அமெரிக்கா தூதரகத்தை வந்து முற்றுகையிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்கள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு மெழுகுவர்த்தி ஏந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது சையது உஸ்மான் தலைமையில். இப்படி எதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தணும்? ஒரு குடிமகனாக பதில் சொல்லணுமா இல்லை யாருக்காவது ஃபேவராக பதில் சொல்லணுமா? நீங்கள் ஒரு குடிமகனா, இந்திய குடிமகனாக பதில் சொல்லுங்கள். முதல்ல யூடியூப் சேனல்லாம் வந்து நான் பார்த்தேன், அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறேன். ஏன்டா அங்கே வந்து அந்த நாட்டுக்கு போர் கொடுக்கும்போது இங்கே இருக்கிறவங்களாம் கதறி கதறி அழுகுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு பங்களாதேஷ்லேயும் பாகிஸ்தான்லேயும் அப்பாவி இந்துக்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் வந்து துடிக்கிறான்ல, ஏன்? அப்போ அந்த நாட்டில் இருக்கிற ஒரு உண்மை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அப்பாவி இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போது வந்து நான் துடிக்கக்கூடாதா? என்ன மேடம், யாராக இருந்தாலும் வந்து என்ன சார், அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடாது தானே ஒவ்வொருத்தருடைய எண்ணமும். கண்டிப்பாக முதல்ல வந்து அதை வந்து இங்கே இருக்கிற யூடியூப் சேனல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து என்ன அந்த இடத்துல வந்து தப்பான வார்த்தைகள், நாய்ங்க, பேய்ங்க, புறம்போக்குங்கன்னு சொல்கிற அந்த நாய்ங்களுக்கு தான் நான் பதில் சொல்லணும்னு கடமைப்பட்டுக்கிறேன். மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் வந்து எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்குதா? இத்தனை ஆண்டு காலம் வந்து நட்புறவு இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஈரான் இது வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டுருக்குதா? தயவு செய்து வந்து எதனால்னா நான் பின்னாடி வரேன், இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு தான்.
ஏன்னா நீங்க எத்தனையோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்றீங்க. எது கொடுங்கோல் ஆட்சி? காமினி இருந்ததே வந்து அந்த நாட்டு மக்களை சந்தோஷம். அந்த வார்த்தையே தவறு மேடம். ஏன் ஒன்று நான் சொல்றேன்னா, கொடுங்கோல் ஆட்சின்னா அப்போ எல்லா நாட்டுக்கும் அந்த இது இருக்கணும் இல்லையா? நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு நினைச்சிங்களேன், இது வந்து முழுக்க முழுக்க கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட வாராது இல்ல, கிடையாது. எதனால? அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்துன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும் போதே வந்து தாக்குதல் நடத்துறது நியாயமா? அதுவும் புனித ரம்ஜான் மாதத்தில். நான் கேட்குறேன், ஏன் இது உலக நாடுகள் கண்டனம் தெரிவிக்கல? பேச்சுவார்த்தை நடந்துனுக்குது, அப்படின்னா உனக்கு அவசரம் மேடம். ஒரே விஷயத்தை என்ன ஒன்றா, அந்த நாட்டில் வந்து 35 ஆண்டு காலமாக நீங்கள் சொல்கிற அந்த கமேனி, அயாத்துல்லா கமேனி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிக் ஷாட் அங்கே இருக்கிறார். பொருளாதார பின்னடைவு அங்கே ஏற்பட்டிருக்குது. அந்த பொருளாதார பின்னடைவெல்லாம் அந்த நாட்டில் போராட்டம் இருக்குது, வன்முறை நடக்குது, உண்மை. அதனால் பல லட்சம் பேர் வந்து கொன்று குவித்திருக்கிறார்கள், அடக்குமுறையை இது பண்ணியிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கைது போட்டு வச்சுக்கிறாங்க. நான் அது நியாயப்படுத்த வரல, ஏன்னா அந்த மக்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களை கேட்குறேன், பொருளாதாரத்தில் இதே பாகிஸ்தான், இதே பங்களாதேஷ், இதே நேபாள், பக்கத்தில் ஆப்கானிஸ்தான்லாம் வந்து பொருளாதாரத்திலும் அங்கே ஆட்சி மாற்றமே ஏற்பட்டதில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அங்கேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கலாமே. ஏன் இந்த அவசரம்? ஒரு குடிமகனை நான் அந்த இடத்துல கேள்வி வைக்கிறேன் மேடம். எத்தனையோ எடுத்த போக்கில் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த நாடு வந்து சர்வாதிகாரம் நான் சொல்ல முடியாதுல்ல. இதை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து ட்ரம்ப் வந்து அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார். இத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன ட்ரம்ப், அப்போ இத்தனை நாட்டில் வந்து இவ்வளோ வன்முறை நடக்கும்போது ஏன் அந்த இடத்துல வார் தொடுக்கல? ஏன் பண்ணலை? ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து ஏன்னா சர்வாதிகாரத்தில் இருக்கணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் அமெரிக்கா படுத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை தான் வந்து இஸ்ரேலோட சேர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈரானை அட்டாக் பண்ணாங்க. இனி வரைக்கும் அமெரிக்கா வந்து தனித்து போரிட்டு இருக்குதா? வல்லரசு நாடு தானே, அடிக்க வேண்டியது தானே. நான் கேட்குறேன், இதே ஈராக்ல நீ வந்து மிசைல்ஸ் இருக்குது தானே அட்டாக் பண்ண, அந்த நாட்டு அழிச்ச, ஏன் அந்த நாட்டிலேருந்து ஒரு மிசைல் சொன்னாலும் எடுக்க முடியல? அமெரிக்காவுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா நான் அதுதான் மேடம் சொல்றேன். இன்னைக்கு ஈரான் ஒரு நாட்டை எல்லா நாட்டும் சேர்ந்து அடிக்கிறாங்கல்ல, ஏன் வந்து நான் அதுதான் கேட்குறேன். ஈராக் அடிச்சு நாசம் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அவனா சொன்ன அணு ஆயுதம் இருக்குதுன்னு தானே நீ சொன்ன, எடுத்தியா? இது வரைக்கும் யாரும் கேட்கலையே. இன்னைக்கு இது எதனால நீ அடிக்கிற இஸ்ரேல் கிட்ட வந்து மிசைல்ஸ் இருக்குது, அமெரிக்காவை நேரடியாக தாக்க. இஸ்ரேலிடம் மிசைல்ஸ் இருக்குது, யூரோப் கண்ட்ரியை தாக்க. அதனால நாங்கள் வந்து எப்படியாவது அழிக்கணும்னு துடிச்ச ஒரு அமெரிக்கா, உனக்கு தனித்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை. இன்றைக்கி நான் அமெரிக்காவாக இருக்கட்டும், இங்கிலாண்டாகட்டும், யாரால மேடம் வல்லரசாக இருந்தாங்க? இன்றைக்கி எப்படி இன்றைக்கி செழிப்பாக நாடாச்சு? ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து இன்றைக்கி வந்து உலகத்திலே வந்து போனால் இஸ்ரேல், ஈராக், எப்படியாவது இவன் வந்து என்ன பண்ணால் அவனுடைய உள்ளங்கையில் வச்சுக்கணும்னு நினச்சதெல்லாம் இன்றைக்கி அரபு கண்ட்ரிங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான். இன்றைக்கி நான் வந்து சவுதிக்கு போயிட்டு வந்தோம் மேடம். சவுதியில் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து ரோட்டில் இருக்கிற பல்புலேருந்து கக்கூஸில் இதுன்ற அந்த இது கூட வந்து பார்க்க போனால் டாய்லெட் கூட வந்து போனால் அமெரிக்கன்ஸுடையது தான். இன்றைக்கி வந்து ஒரு போர் நடந்தால் சவுதியில் இருக்கிற ஒரு வீரத்தை வந்து போரிட மாட்டான். ஏன்னா ஒவ்வொரு வீரருக்கும் 3 மடங்கு காசு சவுதி கொடுத்துருவான் அமெரிக்காவுக்கு. அதெல்லாம் சவுதி மேலே கையை வச்சா உடனே அமெரிக்கா ஓடி வந்துடுறான். இன்னைக்கு அரப் கண்ட்ரிலாம் கை வச்சோடனே உடனே ஏன் அமெரிக்கா ஓடி வரான்னா, அவனை வச்சு அவன் வந்து வளமாக வந்து சம்பாதிக்கிறான். அதை கேட்க துப்பு இல்லை இங்கே இருக்கிறவங்களெலாம். நான் ஒரு வார்த்தை மட்டும் கேட்குறேன், இதே வந்து வார் நடக்க போகுதுன்னு நீ வந்து சொல்லிட்டல்ல, அப்போ வந்து அமெரிக்கன்ஸு இஸ்ரேல் மக்களை மட்டும் நீ வந்து உன் நாட்டுக்கு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டியே, அப்போ ஒரு போர் நடத்துறதுக்கு முன்னாடி நீ உன் நாட்டு மற்ற நாடு, உதாரணத்துக்கு இந்தியாவிலே வந்து பார்க்கணும், இந்திய வம்சாவளிகள் சேர்ந்தவங்கலாம் வந்து 90 லட்சம் பேர் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிறாங்களே, அப்போ அவங்களுடைய பாதுகாப்பை ஏன் யோசிக்கல? அதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? ஒரு போர் கொடுங்கன்னா நீ தகவல் சொல்லலாம். ஏன்னா 48 தலைவர்களும் ஒரே இடத்துல வந்து கூடியிருந்ததால அவங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அவன் மக்கள் மேலே வந்து அவன் கவலைப்படலை, அவங்கள அட்டாக் பண்ணணும்னு ஒரு இதில் இருந்தால் அந்த 48 பேரையும் தூக்கிட்டா இவன் வந்து உள்ள நுழைஞ்சிடலாம், அங்கே ஒரு புது ஆட்சி கொண்டு வந்துடலாம், இன்னைக்கு அங்கே இருக்கிற எண்ணெய் விலைகள்லாம் நான் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலான்னு சொல்லி அவன் பண்ண ஒரு இதுதான் மேடம். நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறேன், நீ வந்து யார் அயாதுல்லாக்கு நீ வச்ச குறி அவன் குடும்பத்துக்கு ஏன் வச்ச? அவன் பொண்டாட்டி, அவன் குழந்தை, அவன் பேர குழந்தை, ஒரு பள்ளிக்கூடம், அத்தனை மக்களையும் நீ சர்வநாசம் பண்ணியிருக்கிறியே. அப்போ இது உலக நாடுகள் ஏற்றுக்கிறாங்களா? நேற்று சவுதி கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க, இது இறையாண்மைக்கு எதிரானது நீ வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க மேடம். நான் கேட்குறேன், அப்போ இது இறையாண்மைக்கு உள்ளதா? இந்த மாதிரி தாக்குதல் பண்றதுல ஏதாவது இருக்குதா? அப்போ இது வந்து அத்துமீறல் கிடையாதா? ஆனாலுமே வந்து நம்ம சென்னையில்
ஒரு முக்கியமாக அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே, அதாவது முக்கியமாக சொல்ல போனா கருணாஸ் அவர்களாகட்டும், விசிக தலைவர் திருமா அவர்களாகட்டும், பகல்காம் தாக்குதல்ல வந்து 27 இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டப்போ வந்து பெருசாக எந்த ஒரு ஆரவாரமும் வந்து அவங்க சொல்லவும் இல்லை, அவங்க கண்டனத்தையும் வந்து தெரிவிக்கவே இல்லை. ஆனா இதற்கு மட்டும் எதற்கு இப்படி ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் வந்து முற்றுகை அப்படிங்கிற எதுக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை ஏற்படுத்தணும்? அதாவது நீங்க கேட்டது கரெக்டா கேட்டீங்க, அது நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது பஹல்காம் தாக்குதலுக்குன்னு வந்து சொல்லும் போது ஒரு நாட்டின் தீவிரவாதத்துக்கும் ஒரு நாட்டுடைய போருக்கும் வித்தியாசம் இருக்குது. இனி பஹல்காமில் வந்து கொல்லப்பட்டவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இஸ்லாமியனும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தான், இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி. இன்னைக்கு வந்து வேற்று கட்சியை சேர்ந்த வந்து மெழுகுவத்தியோடு வந்தால் அது யார் இஸ்லாமியர் காரணமா? அப்போ ஏன் கதற, எதிர்க்கு கதற? இங்கே இருக்கிறவங்களா நீங்களாம் யாரா, எப்படா நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு வந்து இப்போ குரல் கேட்குறாங்க. நான் அதுதான் கேட்குறேன், இந்து சமுதாயத்துக்காக நீ போராடும் போது ஏன் இஸ்லாமிய சகோதரத்துக்காக வந்து நான் போராடுறது என்ன தப்பு? இனி நான் கேள்வி கேட்கறதால நான் புறக்கணிக்கப்படுறேன், இன்னைக்கு கேள்வி கேட்கறதால நான் ஒதுக்கப்படுறேன், இன்னைக்கு கேள்வி கேட்கறதால தான் எந்த யூடியூப் சேனலில் நான் கூப்பிடுறது கிடையாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, என்னுடைய இந்த இடத்துல வந்து ஏன்னா நான் முதல குத்தி பழக்கப்பட்டவன் இல்லை, மாரில் குத்தி பழக்கப்பட்டவன். நான் எந்த நிலையிலையும் என்னுடைய கொள்கையிலையும் நான் பின்வாங்க மாட்டேன். என் சமுதாய மக்களுக்காக இருந்தால் என் கட்சியில் வந்து சிறுபான்மை மக்கள் என்னை போட்டாங்க, என் சமுதாய மக்களுக்காக நான் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்பேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா வந்து மேடம், இந்த இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இது வந்து திசையை திருப்பிட்டாங்க. என்ன திசையை திருப்பிட்டாங்கன்னா, இது வந்து என்ன ஒன்றா வந்து அந்த இடத்துல போட்டால் கொடுங்கோல் ஆட்சி. ஒரு பெண்ணு பரதா போடாததால் வந்து அவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதாவது எப்படி நான் வந்து இதை வந்து கொண்டு போயிட்டு வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் இது பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு தாமரை டிவின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும்போது அந்த யூடியூப் சேனலுக்கு எதிராக யாரும் இருக்க மாட்டாங்களா? எதிரிகள் இருக்க மாட்டாங்களா? அப்போ இந்த தாமரை டிவி இடிச்சு ஒடிச்சாங்கன்னா அப்போ சந்தோஷம் யார் படுவாங்க? எதிரிகள் படமாட்டாங்களா? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு கேட்குறேன், உங்கள் எதிரியை வீழ்த்து படும்போது உங்கள் ஆதரவாளர்கள் கொண்டாட மாட்டாங்களா? என்ன மேடம் பேசணும்னா ஒரு லாஜிக்காக பேசணும் மேடம். ஆனால் இருந்தாலுமே சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் வந்து பர்தா அணியாததுக்கு வந்து தூக்கிலிட்டதற்கு அந்த பெண்ணை வந்து வன்கொடுமை செய்து அந்த பெண்ணை வந்து தூக்கிலிட்டாங்க இல்லையா, அது தவறு தானே? அரபு நாட்டுக்கான சுதந்திரத்தை வந்து எதிர்பார்க்கறது தவறு இல்லையே மேடம்? மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, இப்போ சவுதியில் அது இல்லையா, குவைட்ல இல்லையா? இல்ல அதற்காக இல்ல மேடம், நான் ஒரே விஷயம் கேட்கிறேன், இது நான் கேட்கறது ஈரான்ல எல்லா நாட்டிலயும் இருக்குது மேடம், மரண தண்டனையே இருக்குது. அதுதான் சொல்ல வரேன், மரண தண்டனையே இருக்குது. நீ வந்து ஒரு நாட்டுடைய இதில் போயிட்டு நீ வந்து ஒத்துப்பியா? நான் கேட்குறேன், அவன் நாட்டுக்கு அவன் வழிமுறைகள் இருக்குதுல்ல. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீது அவனுக்கு தண்டனை இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி வந்து அரபு நாட்டில் வந்து அவன் சட்டம் இருக்குது மேடம், அவன் சட்டத்தை மதிச்சு தான் நீங்கள் இங்கே வந்து உடன்பாடு பண்ணின்னு இருக்கிறீங்க, அவங்களோட நட்பு கொண்டாடின்னு இருக்கிறீங்க, அது மறந்துடாதீங்க. நான் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை ஒரே நிமிஷம், இப்போ அந்த பெண் வந்து பர்தா அணியாததுனால தூக்கிலிடப்பட்டது, அது சட்டம் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. ஆனால் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை, அதாவது ஒரு நீதிபதியே அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து தூக்கிலிடப்பட்டது வந்து இது வந்து ஒரு பெரிய தவறு இல்லையா? இதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? ஆப்கானிஸ்தானில் 10 வயசு பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கிறாங்க, அந்த ஊர் சட்டத்தை இந்த நீங்க திருத்தத்துக்கு முயற்சி பண்ணலையா? ஆனா அந்த ஊர் பத்திரிகையாளரே, அந்த நாட்டோட பத்திரிகையாளரே வந்து சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மேடம், நான் இது சொல்றதால இஸ்லாம் கண்ட்ரிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அர்த்தம் கிடையாது, புரியுதுங்களா? நான் சொல்றது, நான் சவுதியில் இருக்கிறதால வந்து சொல்றேன், அந்த இடத்துல வந்து என்னன்னா அவன் இந்த சட்டத்தை வச்சு இது வரைக்கும் காலாகாலமாக வந்துகிட்டு இருக்குது அந்த வழி இதான் நான் வந்து சொல்றேன். இந்த இடத்துல ஏன் ஒன்று சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து உங்க தமிழ்நாட்டை நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது யாரு? அப்போ ஏன் அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணல? அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு நாட்டில் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதனால அந்த பொண்ணுக்காக நீங்க போராடுறீங்களே, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்றீங்கல்ல, அப்போ ஏன் இந்த தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்டை கவர்மெண்ட்டை நீங்க டிஸ்மிஸ் பண்ணல? எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தை வந்து கேள்வி, நான் மத்திய அரசாங்கத்தை சொல்ல மேடம், ஒரு குடிமகனா அந்த இடத்துல சொல்ல வரேன். யூடியூப் சேனல்லாம் எத்தனை பேர் பேசுறாங்க, எவ்வளவு கமெண்ட் அடிக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து வந்து ஒரே விஷயத்தை மட்டும், இந்த நம்பர் 1 மாநிலமாக இருக்குன்னு இன்னைக்கு தமிழக முதல்வர் தானே சார் சொல்லியிருக்காரு, இதுல எல்லாமே பாதுகாப்பாக இருக்கு, பாதுகாப்பாக செயல்படுறோம் அப்படின்னு தானே அவர் சொல்லியிருக்காரு. மேடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் கேட்டுங்க மேடம், அதாவது இயலாமை உள்ள நாடுகளை வந்து அடிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த நினைக்கிறேன், ஏன் நீ வடகொரியாவை போய் கை வைக்க வேண்டியது தானே? நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல பதிவுன்னு நினைக்கிறேன், படிச்சு காட்டுங்களா? உலகளவிய அணு ஆயுத கையிருப்பு மதிப்பீடு 2026 முக்கிய தகவல் சொல்லட்டுங்களா? உலகின் அணு ஆயுதங்கள் எண்ணிக்கை சுமார் 12,321 அணு ஆயுதங்கள் உள்ளன. இவற்றில் 9,600 இராணுவ பயன்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா சுமார் 90% அணு ஆயுதங்கள் வைத்துள்ளன. என்ன சொல்லுவீங்க மேடம்? இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவாக இருக்கட்டும், வடகொரியா இருக்கட்டும், இன்னைக்கு சைனாவாகட்டும், எல்லாமே இன்னைக்கு அவங்களுடைய நாட்டை தற்காத்து கொள்ளத்துக்காக வந்து அவங்க இதில் வந்து
அவங்க உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் அதை தான் வந்து கேட்க வரேன். நியாயம் எல்லாருக்கும் இருக்கணும். நான் இந்தியாவுக்காகன்னு வந்து சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் போய் ஒரு வார் வந்து நடத்துறதுக்கு இதுக்கு வந்து காரணமே கிடையாது. இது அந்த எண்ணெய் வளங்களை வந்து கொண்டு வரதுக்காக தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் போடுறது வந்து திசை திருப்புறீங்க. நான் அதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அங்கே இருக்க கொடுங்கோல் ஆட்சிக்கு நான் வந்து ஆதரவு தரல. மோடி அவர்களே இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காருல்ல சார். மோடி வந்து இந்நேரம் வந்து கண்டனங்கள் இல்லைங்க, அனுதாபங்களே தெரிவிச்சிருக்கணும். நான் மதிக்கக்கூடிய என்னுடைய தலைவன், ஒரு மோடியின் படை வீரனா நான் வந்து ஒவ்வொரு பதிவு விடுறவன். எனக்கு அதில் வந்து நான் வந்து குடிமுகனா அந்த இடத்துல நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். மோடி அவர்கள் இது வரைக்கும் வந்து வருத்தமே தெரிவிக்கல. இன்னைக்கு வந்து அவர் பேசுவார், நம்ம நாட்டு மக்கள்லாம் வந்து பாதுகாப்பாக கொண்டு அந்த விஷயத்துலலாம் வந்து வரல. ஆனால் அபாண்டமாக வந்து சுமத்தாதீங்கன்னு சொல்ல வரேன். இங்கே இருக்கிறவங்கெல்லாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை மேடம். அதுதான் வந்து இந்த இடத்துல இது பண்ணேன். ஏன் அமெரிக்காவுக்கு வட கொரியாவை தொடுறதுக்கு தைரியம் இல்லையா? ஏன் சைனாவை தொடுறதுக்கு தைரியம் இல்லையா? ஏன் அந்த இடத்துல மட்டும் வந்து அவனுக்கு இதாகுது? எல்லாமே அவனுடைய சுயரூபம். நான் இன்னைக்கு கேட்குறேன், இதே அமெரிக்கா வந்து 25%, 50%, 100%, 200% வந்து வரி போட்டிங்கல்ல, எதனால் வரி போட்டிங்க? எப்படியாவது இந்தியாவை வந்து நம்ம வளர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லி நிற்க வச்சார்ல ட்ரம்ப். அப்போ அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா? என்ன மேடம் நியாயமாக பேசுகிறீங்க? இன்னைக்கு வந்து இப்போ இப்படி ஒரு போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்போ கச்சா எண்ணெய்க்கான வந்து அந்த வரத்து விநியோகம் வந்து பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா உலக நாடுகளே வந்து ரொம்ப ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொன்னது போல வந்து அங்க வந்து கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கு. இப்போ பொருளாதாரத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் அது வந்து மேம்பட்டு தான் இருக்கு. இப்போ இதனால நம்ம இந்தியாவுக்கு மற்ற நாடுகளுக்கு விநியோகம் வந்து ஏதாவது தரவு பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிரைம் மினிஸ்டர் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. எந்த ஒரு குடிமகனுக்கும் எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாது. இதை நான் உறுதியாக வந்து சொல்ல முடியும். நான் அதை தான் சொல்றேன். ஏன்னா இந்தியா வந்து அனைத்து நாடுகளுக்கு வந்து அதை கொண்டு வரக்கூடிய பாதை தான் அந்த ஜலசந்தி பாதை தான். அதான் வந்து சொல்ல வரேன் மேடம். நல்லா ஒன்று சொல்றேன். நானும் வந்து அதை பார்த்தேன். அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து விமான போக்குவரத்து எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. மஸ்கட்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. துபாயிலேருந்து சில ஃப்ளைட்டுங்கெல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அவங்களும் மனிதாபியம் உள்ளவர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த இடத்துல நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அவசர ஒரு ஆலோசனை நடத்தினாரு. அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. எந்த மாதிரியான பாதுகாப்புமோ அதெல்லாம் வரல. தயவுசெய்து நான் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த இடத்துல கூட சொல்லலை. அவரால் முடிந்தவரை அவர் நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கிறாரு. ஏன் நான் சொல்லுவேன்னா, இந்த அவல நிலை தமிழ்நாட்டில் ஏன் தொடருது தான் வந்து என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை. பெண் உரிமையை பற்றி பேசுகிறேன், பெண் சுதந்திரம் இல்லைன்னு பேசுகிறவங்ககிட்ட நான் அதை தான் வந்து கேட்குறேன். அப்போ பெண் சுதந்திரம் சொல்கிறது வந்து ஒரு பெண் என்ன ஸ்கூலில் பீர் பாட்டிலோடு சுற்றணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு பெண் போதை அடிச்சுட்டு வந்து பார்ட்டியில் போய் டான்ஸ் ஆடுறது தான் வந்து சுதந்திரம்னு சொல்ல வரீங்களா? இல்லை ஒரு கள்ளக்காதலை வச்சு தான் வந்து சுதந்திரம்னு சொல்ல வரீங்களா? இல்லை லிவிங் டுகெதருக்கு தான் இப்போ வந்து சுதந்திரம்னு சொல்ல வரீங்களா? எது சுதந்திரம்? நான் எல்லாரையும் சொல்லலை, தயவுசெய்து சொல்கிறேன். சுதந்திரத்தை பேச வந்து இங்கே இருக்கவங்களாம் தகுதி இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டா வந்து நீங்கள் வந்து எந்த கண்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் வந்து பேசக்கூடாது மேடம். உண்மை என்னன்னு வந்து மக்களுக்கு தெரியணும். நாளைக்கு நான் கேட்குறேன், இதே இன்னைக்கு வந்து ஈரானில் வந்து மிசைல்ஸ் தயாரித்ததால் வந்து நாளைக்கு ரஷ்யா வந்து மறுபடியும் தயாரிக்கும் போது அமெரிக்கா அட்டாக் பண்ணும்போது இந்தியா யாருக்கு சாதகமாக இருக்கும்? ரஷ்யாவுக்கு எதிராக வந்துடுமா? தயவு செய்து வந்து அந்த இடத்துல வந்து எதனாலன்னா அயாத்துல்லா சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல படித்து காட்டணும்னு நினைக்கிறேன் மேடம். இஸ்லாமிய கண்ட்ரிகளுக்கு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா அவர் அந்த இடத்துல? உங்கள் நிலமும் உங்கள் செல்வமும் உங்கள் கையில் தான் இருக்குதா? உங்கள் வளமும் உங்கள் கையில் தான் இருக்குதா? இல்லை அந்நிய நாட்டுடைய டேபிள் மேலே இருக்குதா? உன் சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. நீ அடுத்தவங்க கையில் கொடுத்துடாதன்னு சொல்கிறான். வாழ்ந்தாலும் ஒரு நாளில் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் தைரியமாக வாழ். என் சாவு வந்து உண்மையாலுமே அவர் சொல்லிட்டார் மேடம் அந்த இடத்துல. இன்றைக்கோ நாளைக்கோ என்னுடைய மரணம் நிச்சயம். ஆனால் அந்த மரணத்துக்கு நான் பயப்படல. வரலாறு வந்து மறந்துடும். ஆனால் தைரியம் இனிமே நிலைச்சி நிற்கணும்னு வந்து சொன்னார். அவருடைய மரணம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் எந்த இடத்துல ஓடி போய் ஒளையில. அவருடைய கூட இருக்கிற சில வந்து களவாணியை வந்து காட்டி கொடுத்ததால் தான் இன்றைக்கி அடித்தாங்க அந்த இடத்துல. அவர் வந்து மாளிகையில் போய் ஓடி ஒழிஞ்சிக்கல, எந்த புதற்குள்ளே இது பண்ணல. அவர் வந்து சுதந்திரமாக தான் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கோழைத்தனமாக தாக்கின அமெரிக்காவுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தயவு செய்து யூடியூப் சேனலில் வந்து விமர்சனம் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்ல வரல. நான் இப்போ கூட சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். யார் தவறு செய்யலாம் எதிர்த்து கேளுங்கன்ற, அடிமைப்பட்டு கிடக்காதீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்தாவா வராட்டி நீ போ, தேவையில்லை உன்னுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ்க்கு 24 மணி நேரம் கெடு விதித்திருக்கு. இதில் வந்து இன்னைக்கு கூட்டணி டீல் வந்து கன்ஃபார்மாக முடிஞ்சிடும் அப்படின்னு. ஏன்னா ஹைதராபாத்தில் ஆதவும் ராகுலும் சந்தித்திருப்பதாக ஒரு செய்தி பரவியிருக்கு. மாணிக் தாக்கூரும் வந்து சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. ஆனாலும் கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னு திமுக வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? முடிவுக்கு வந்துருமா இன்னைக்கு? மேடம், அதுக்கு முன்னாடி என்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன்.
ஏன்னா கிரீஷ் வந்து ரிஷோடங்கர். அவர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா 3 மாதமாக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு வந்து சொல்கிறாரு. நல்லா ஒரு விஷயத்த சொன்னோம். இது வரைக்கும் தேர்தலில் தமிழ்நாட்டில் நீ திமுக தலைமையில் பண்ணுற. ஸோ திமுகவில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தல் குழு வந்து அவங்க அமைச்சதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடுவாங்க. நீ 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னை கூப்பிடலன்னு சொல்கிறது தவறு. ஒன்று, நான் இது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. ஏன்னா பொதுமக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு தான் நான் இந்த இடத்துல வந்து வைக்கிறேன். நீ அதை விட்டுட்டு வந்து என்ன பண்ண, எனக்கு 41 சீட்டு 2 ராஜ்யசபா சீட்டு எனக்கு வந்து ஓணுன்னு வந்து சொல்கிறேன். ஆனால் திமுக 25 சீட் அந்த இடத்துல தர. ஆனால் ராஜ்யசபா சீட்டை பற்றி பேசவே இல்லைன்னு தானே செல்வ பிறந்தகை. இல்லை, ஒரு சீட்டு நல்லா ஒன்று சொல்கிறாங்க, அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல மாணிக்கம் தாக்குறோம் கிரீஷம் வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே அடிக்கிற வரைக்கும் அடிக்கிறாங்க. அதாவது இடிக்கிற வரைக்கும் இடி, வந்தால் லாபம், வராட்டி வந்து என்னென்னு வந்து முடிவு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அஜெண்டா அது. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன ஒன்றா வந்து இந்த இடத்துல நேற்று கூட வந்து நிர்மல் டிவிகே தலைவர் நிர்மல் சொல்லிக்கிறாரு, காங்கிரஸ் வந்து திமுகவோட வந்து வெளியேறிச்சுன்னா 25 சீட்டு கூட திமுக வந்து ஜெயிக்காதுன்னு சொல்கிறது வந்து நான் மறுக்கிறேன். என்னை கேட்டால் நான் அப்போயும் சொல்லி இப்போயும் சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து யூடியூப் சேனலில் கொடுக்குறது, 2016 ஜெயலலிதா அம்மையார் எந்த மாதிரியான ஒரு வியூகத்தை வகுத்தாங்களோ அதையும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா எப்படி பிஜேபி வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யணும்னு வந்து அவங்களுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, அதையும் அவர் பின்பற்றுங்கிறார். நான் ஒவ்வொரு வீடியோலும் அது வந்து இது பண்ணுறேன். பதட்டம் இல்லாமல் திமுக செயல்படும். திமுகவில் வந்து குழப்பம் இருக்கிறது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் வந்து திமுகவுடைய அஜெண்டாவே என்ன ஒன்றா, இப்போ வந்து என்ன ஒன்றா, எத்தனை கட்சி போனாலும் திமுக தனித்து நிற்கிறதுக்கு தயங்காது. திமுகவை தான் வந்து அதிமுகவினுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, மைனாரிட்டி திமுக அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்கல்ல சார். இதை வந்து நம்ம ஞாபகத்தில் கொள்ளணும்ல மேடம். ஒரே விஷயம் சொல்கிறேன், 5 ஆண்டு காலம் வந்து ஒவ்வொரு களம் மாறும். அது இல்லை, மறுக்க முடியாது. நான் ஏன் ஒன்று சொன்னால், காங்கிரஸ் போகிறதால திமுக வந்து அதுக்குன்னு இல்லை, தனி அது ஒரு தேசிய கட்சி இல்லை சார். மேடம், தேசிய கட்சியெல்லாம் கொள்கைன்னு ஒன்று இருக்குது இல்லை, ஆட்சியிலும் பங்கு இல்லை, அதிகாரத்திலும் பங்கு இல்லை. ஆனால் அதை எப்போ அவங்க பேசியிருக்கணும் தெரியுமா? இன்றைக்கி நான் 25 சீட்டு வந்து பிடிச்சிட்டு, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ திமுக வந்து நிற்கிறாங்க, அவங்க பலமாக வந்து என்னன்னா, அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மைனாரிட்டி அவங்க ஃபுல் சீட்டு ஜெயிக்கல. அப்போ இந்த நேரத்தில் 25 சீட்டுக்கு 25 சீட்டு இவன் ஜெயிச்சிருந்தானா, அங்கே நீ வச்சும் பேரம் பேசியிருந்தா எனக்கு மினிஸ்ட்ரி கொடு, எனக்கு வந்து எம்பி சீட்டு கொடுன்னு கேட்டு தான் அந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ அந்த இடத்துல வந்து உன்னுடைய சக்ஸஸை நீ வந்து காட்டலையே. உனக்கு 40 சீட்டு வேணும், உனக்கு எம்பி சீட் வேணும். இந்த தடவை என்னென்னா 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டினை வந்து சொல்லணும் 4 கட்சிக்குமே முக்கியமான ஒரு இது தான், எப்படியாவது வின் பண்ணணும்னு சொல்லும் போது. ஸோ அவங்களுடைய கொள்கையில் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, நீ என் தலைமையில் தான் நான் வைக்கிறேன். இப்போ டெல்லியில் போயிட்டு நான் இதே வந்து திமுக அங்கே போயிட்டு நீ என் இதில் தான் என் தலைமையில் தான் நான் இத்தனை சீட்டு எனக்கு இது பண்ணணும்னு சொன்னால் அவங்க வந்து ஒத்துப்பாங்களா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க என்ன வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுறது வந்து எனக்கு தெரிஞ்ச லாஜிக்கல்ல. இது ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்குது. ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே போகிறதுனால பெரிய பாதிப்பு திமுகவுக்கு இல்லை அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு கேட்டால் வெளியேறும். வெளியேறதால வந்து காங்கிரஸுக்கு தான் நஷ்டம் தவிர, இப்போ மறுபடியும் சொல்கிறேன், டிவிகேயில் வந்து போனால் விஜயும் காங்கிரஸும் ஒன்றிணைந்தால் கூட தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இது என்னுடைய கணிப்பு. எப்படி சொல்கிறீங்க மேடம்? அதாவது ஏன்னா விஜய்க்கு இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு, பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு. இதுல இன்னொன்று என்னன்னா, தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து முற்றிலுமாக அழிந்து போகக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது எப்படியாவது அதுல வந்து அதிகாரத்தில் வந்து விடணும் அப்படின்னு தானே காங்கிரஸ் நினைக்குது. அப்போ ஒரு இது திமுக தாவேகா கிட்ட இருந்து கண்டிப்பா வரும் இல்லையா? ஆதரவு இருந்தது. நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க மேடம். விஜய்க்கு எனக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. முதல்ல ஒரு தலைவனாக இருந்த வந்து விஜய் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு லீடராக வந்து லீட் பண்ண தெரியல. ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பத்தையும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரே வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரிகிறது அப்படின்னே சொல்லியிருக்காரு. மேடம், அதாவது அவருடைய கருத்து வந்து வேறு மாதிரியாக இருக்கும், என்னுடைய பார்வைக்கு வந்து வேறு. ஏன் ஒன்று நான் வந்து சொல்ல வரேன்னா, நான் அதை தான் வந்து சொல்ல வரேன். இது வரைக்கும் எத்தனை முறை அவர் வெளியில் வந்தார். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அப்போ கரூரில் இறந்ததுக்கு 41 பேருக்குள்ள வந்து காரணம் வந்து நான் கவர்மெண்ட்டை மட்டும் சொல்ல மாட்டேன், உங்கள் கட்சியில் ஒன்று ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி கூட வந்து கேட்குறேன், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க செவ்வரி எகிரி குச்சிட்டு இன்றைக்கி வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து போடுறாங்க. 5000 பேர் கூப்பிட்ற இடத்துல வந்து அவன் கட்சி தொண்டர்களே ஒரு கட்டுக்கோப்பாக வைக்க தெரியலையே, ஒரு தலைவனுக்கு தெரில. நீ ஒரு கட்சியை கூட லீட் பண்ண தெரியல, உங்கள் குடும்பத்தையும் லீட் பண்ண தெரியல. நான் பர்சனல் விஷயத்துக்கு வரல. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு கட்சியுடைய தலைவன் வந்து அந்த தொண்டர்களுக்கும் அந்த ரசிகர்களுக்கும் உதாரணமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உதாரணமாக இருக்கணும் மேடம். இப்போ எந்த தலைவர்கள் மேலேயும் வந்து பர்சனல் விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எடுங்க, யார் வந்து எல்லாமே வந்து மேடம் ஒரே விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. தனிப்பட்ட விஷயத்தில் வந்து யார் போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் வந்து அவங்க பொண்டாட்டிங்களோட வந்து குடும்பத்தோடு வந்து என்னென்னா எந்த இதுவும் வெளியில் யார் இருந்து சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம்.
ஏன் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வரே வந்து அவரும் வந்து ஒரு பெண்ணோட விஷயத்துல வந்து மேடம் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், உள் விவகாரத்தில் வந்து தனிப்பட்டு இருந்தாலும் அவருடைய மனைவியார் துணைவியார் கூட தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய பையனும் துணைவியாரும் கூட தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் மேடம் உள் விஷயத்தில் போனால் ஒருத்தர் நாரும், அப்படி போனால் எவனும் யோகியம் கிடையாது. கண்டிப்பாக நான் எல்லாரையும் சொல்லலை, மறுபடியும் அந்த இடத்துல சொல்கிறேன். அதனால் ஏன் ஒன்றுனா, நீ வந்து ஒரு கட்சியை கூட ஹேண்டில் பண்ண தெரியல, ஒரு குடும்பத்தையும் ஹேண்டில் பண்ணாத நீ வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறது எப்படி அது சாத்தியம் நான் சொல்கிறேன் சார். பர்சனல் விஷயத்தை வந்து தலையிடக்கூடாதுன்னு வந்து அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு சார். பர்சனலை வந்து தலையிடக்கூடாது. நான் பர்சனல்ல தலையிட மேடம் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. லீடர் டு லீட் வேறு இது வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா மேடம் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க சொல்றீங்களா தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி இருந்தது. ஆனா இன்னைக்கு விஜய் கட்சியில நான் அதுதான் ஒரு பேட்டி ஒரு யூடியூப்ல பார்த்தேன். நாங்க தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், நாங்க பொண்டாட்டியா இருப்போம்னா இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் ஒரு பேச்சா? அப்ப அந்த இடத்துல நீ கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா, தெரிவிக்க கூடாதா? நான் கேட்குறேன், இதே வந்து ஒரு தம்பி ஒரு அண்ணா ஒரு தங்கச்சியோ ஒரு அக்காவோ அவன் வீட்டுக்காரன் வந்து ஒரு கள்ளத்தொடர்பில் இருந்தா அவன் தம்பி அண்ணன் வந்து மாமா நீ வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துருமாமான்னு சொல்லுவானா? எப்படி மேடம் கமெண்ட்ல போய் வந்து விஜயுடைய மனைவியை விமர்சனம் பண்ணலாம்? அது யார் விமர்சனம் பண்ணுறது? நீ வேற நீ யாரா சொல்றதுக்கு? அவனுக்கு தான் அந்த வலி தெரியும், அந்த பெண்ணுக்கு தெரியும் வலி. அவன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த பெண் 4 வருஷமாக தான் அது வலி அதுக்கு தெரியும். ஏன்னா அக்கா தங்கச்சி போன்றதால அந்த வலி எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் யாருடைய தொடர்புக்கெல்லாம் நான் வரல. ஆனால் வந்து இப்போது ஒரு சாதாரண ஒருத்தன் பண்ணால் ஒரு பரபரப்பாக பேசப்படாது மேடம். நீங்கள் சொல்லுவாங்க 1-2 கல்யாணம் பண்ணால் பேசப்படாது. ஆனால் ஒரு லீடர் வந்து பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணும்போது அவன் வந்து கண்ணியமாக இருக்கணும், நேர்மையானவனாக இருக்கணும், நியாயமானவனாக இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீ எல்லா விஷயத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லும் போது உன் பொண்டாட்டிக்கு அங்கே பாதுகாப்பு நீ கொடுக்கறதுக்கு தவறுன நீ எப்படி இந்த தமிழ்நாட்டை ஆளுவ? நான் கேட்குறேன் ஒரு குடிமகனா. இப்போ காங்கிரஸ் தாவேக்கோட இணைந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. 2 பேரும் ஒன்றா இணைந்தாங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டிச்சவராக தான் ஆகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சீட்டு கூட நான் இதே தாமரை டிவியில் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கால போனாலும் ஒரு தொகுதியும் வெற்றி அடையாது. இதுவும் வந்து நிஜம். யாருக்கு போட்டின்னு பார்க்க போனால் திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி. நேரடியாகவே சொல்கிறேன். இல்லை சீமான் கூட வந்து ஒன்றும் கிடையாது. 15 வருஷமாக சும்மா வந்து போயிட்டு வந்து பண்ணனா சீமான் கூட யாராவது தொடர்ச்சியாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இன்றைக்கி நீ வந்து 234 தொகுதியில் 50% லேடிஸு 50% இருந்தால் கிடையாது மேடம். நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. மக்களுக்கு நல்லது பண்ணனா கேட்டால் இப்படி தான் நீங்கள் இப்போ சொல்கிறேன். அடுத்த சீமான் வந்து இந்த 5 வருஷம் மட்டும் அவருக்கு இன்னும் 5 வருஷம் 8 வருஷத்தில் வயசாகிட்டு போயிடும் சீமானுக்கு. அவருடைய திறமை, அவருடைய குரல், அவருடைய பேச்சு திறமை. அதுக்கப்புறம் தாவேக்கால நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் யார் இருக்கிறாங்க? சீமான் அதை பற்றி கவலைப்படலை. நான் தனித்து நிற்பேன். உரிமைனா ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்க முடியாது. உரிமை எப்படின்னா வந்து நீ என்ன பண்ணனா கூட்டணி வந்து எந்த கட்சி 2 கட்சி வருது, அப்போ இல்லாத கட்சியோட நீ வந்து கூட்டணி வச்சு என்ன பண்ணும்? ஏன் நீ இருக்கிற கட்சியிலே வச்சுங்க. இப்போ நான் கேட்குறேன், ஊழல் பண்ண கட்சியோட பிஜேபி கூட்டணி வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து ஊழல் இல்லாமல் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ நீ வந்து ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு நீ அந்த இடத்துல கேட்டுவாங்க, ஒரு டெப்டி சிஎம் எனக்கு கொடு, எனக்கு இந்த இலாக்கா கொடு, நான் அந்த இடத்துல ஊழல் இல்லாமல் வந்து அந்த இடத்துல சாதிச்சு காட்டு, அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல நிலும் ஒத்துமொட்டமாக நீ தனித்து நிலும். இந்த மாதிரி வாய்ப்பு விஜயகாந்துக்கு வந்தது. ஆனால் அவர் தவற விட்டார். அதனால் வந்து மக்களை ஏமாற்ற வந்து சீமான் பின்னாடி போனால் பைத்தியக்காரங்க தான் ஆவாங்க. சீமான் நல்லா செல்வ செழிப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவரை கூட நம்பி போகிற இந்த 234 வேட்பாளர்கள் நீங்கள் வேணா பாருங்கள், நாளைக்கு கடங்கால ஆகி ரோடுக்கு தான் வந்து நிற்பாங்க. அந்த நிலைமை தான் இன்றைக்கி விஜய் கட்சியிலும் இருக்குது. விஜய் கட்சியில் நான் அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். எதனால் வந்து விஜய் கட்சியோடையனா விஜய் தொண்டர்களுக்கு வந்து என்ன ஒன்றா வந்து விஜய் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா முடியாது. ஏன்னா தேர்தல் செலவுக்கு விஜய் அங்கே வந்து பணம் கொடுக்கல. அப்படியே அந்த தொண்டர்கள்னால் அவங்ககிட்ட பணம் இல்லை, எப்படி அவன் எலெக்ஷனை சந்திப்பான்? நான் கேட்குறேன். அப்போ என்ன ஆகும்னா பணம் செல்வந்தர்களை வந்து கூப்பிட்டு சீட்டு வந்து கொடுக்கப்படும். அவங்களுக்கு வந்து வேறு வாய்ப்பு இல்லாதால அவங்க தொண்டர்களை விஜய் கட்சி தோற்கடிக்கப்படும். நிம்மதியாக அவர் வந்து படம் பார்த்துட்டு அவர் இப்போ கூட சொல்கிறேன், அவர் வெறும் டெஸ்ட் பண்ணதுக்கு தான் வந்துக்கிறார் கட்சியில். இதில் தோத்துட்டான்னா விஜய் கரியரே காலி மேடம். அட்லீஸ்ட் விஜய் ஒரு 10 இடம் கூட பிடிக்கலன்னா விஜய்க்கு வந்து அங்கே மதிப்பு இல்லை. நீங்கள் சொன்னால் அதே இளைஞர் பட்டாளம் கூட இருக்குதுல்ல, அதை எப்படி ஓட்டாக மாறுதுன்னு இன்னும் 45 நாளில் தெரிஞ்சிட போகுது.